உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகளை மூவரடங்கிய புதிய மேல் நீதிமன்ற அமர்வை ஸ்தாபிக்குமாறு கோரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. பிரதம நீதியரசரிடம் சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். ஒரு அனுமதி கோரியிருக்கின்றார். விசேட நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார். பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அதனை தடுக்க தவறியமை தொடர்பிலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் தொடர்பில் தான் இந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் இந்த கோரிக்கை மனுவானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணை அக்டோபர் 23 நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த நீதிமன்ற கட்டமைப்பு அல்லது இந்த நீதிமன்றத்தின் கோரிக்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரயலட் பார் முறையிலே இந்த வழக்கை விசாரணை செய்வதற்குத்தான் சட்டமா அதிபர் திணைக்களம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். இலங்கை வரலாற்றிலே கொழும்புக்கு வெளியிலே ரயலட் பார் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்காக வித்தியா வழக்கு இருக்கின்றது. அது ரயலட் பார் நீதிமன்ற கட்டமைப்பு முறையில் தான் அந்த விசாரணைகள் இடம்பெற்றிருந்தன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் கடந்த காலத்தில் ரயலட் பார் நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. எதிரியை அழைக்காமல் விடுதலை செய்யப்பட்டது என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் மேல் நீதிமன்றத்தால் சுமத்தப்பட்டு அந்த ரயலட் பார் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்ட தீர்ப்பை மேல் நீதிமன்றம் நிராகரித்திருந்தது. அது மட்டுமல்லாது ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஒரு ரயலட் பார் நீதிமன்ற பொறிமுறை இருந்து அவை தொடர்பில் மேல் நீதிமன்றம் நிராகரித்த சூழ்நிலையில் தான் இவை இப்போது வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றன. கேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அவர்கள் கடந்த காலங்களிலே ஊடகங்களிலே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். நானா இந்த குண்டு தாக்குதலுக்கு காரணமானவன்? அது மட்டுமா, கடந்த காலங்களில் கொழும்பில் எத்தனை குண்டு தாக்குதல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போது நீங்கள் போலீஸ் மா அதிபரை குற்றம் சாட்டினீர்களா அல்லது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மீது வழக்கு தாக்கல் செய்தீர்களா என்கின்ற ஒரு நீண்ட பட்டியலை கேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்கள் கடந்த காலங்களில் ஊடகங்களிலும் பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ரயலட் பார் நீதிமன்ற கட்டமைப்பை அமைப்பதற்கு விசேட அனுமதியை சட்டமா அதிபர் கோரியிருக்கின்றமை இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. சிறையில் இருந்த காலத்தில் பிள்ளையான் தொடர்பிலும் பல ரகசிய தகவல்கள் இப்போது விசாரணைகளில் இடம்பெற்றிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது அந்த குண்டு தாக்குதலோடு தொடர்பான சில விடயங்கள் பிள்ளையான் வாயால் உச்சரிக்கப்பட்டிருக்கின்றது அல்லது பிள்ளையானால் அந்த விடயங்கள் கதைக்கப்பட்டிருப்பதான விசாரணை கட்டமைப்பு ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது.